ஸ்தோத்திரம். இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் குடும்பம் எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மளோடு பேச இருக்கிற வசனமாவது யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். யாரிடத்துல? சீசர்களிடத்துல நடுவே, இந்த சீசர்கள் மத்தியில் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு எப்படி நடுவே அவருடைய பிரசன்னத்தை காண்பித்து, அவருடைய முழு உருவத்தையும் காண்பித்து எப்படி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாரோ, அதே அன்பு ரட்சகர் நம்ம இல்லத்துக்கும் கடந்து நமக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இந்த நாளில் சமாதானத்தை இழந்து தவிக்கிற என் அன்பு பிள்ளைகளே, பலவிதமான வியாதியில், பலவிதமான பிசாசின் போராட்டத்தில், பலவிதமான எதிர்பார்ப்பில் ஏற்ற ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலையே என்று சொல்லி தவித்து கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அவர் சமாதானம் தருவேன் என்று சொல்கிறார். சமாதானத்தை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிங்க, அவரை நம்புங்க, அவரை தேடுங்க, அதிகாலையிலே தேடுங்க, இருட்டோடு தேடுங்க, நடுஇரவு தேடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா எப்படி சீஷர்கள் நடுவே உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாரோ, அதே உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் இல்லத்துக்கும் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். ஒருபோது சோர்ந்து போகாதீர்கள், ஒருபோது மனம் தளர்ந்து விடாதீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஒரு கிளைமேட்டுக்கு, இந்த ஒரு அகோர வெயிலுக்கு அநேக பலவீனமாக, அநேக 40 வயசுக்கு மேலே ஆனவங்களே பலவிதமான பலவீனத்தோடு இருக்கிறாங்க. அது குறிப்பிட்ட நேரம் ஆனனே அவங்களுக்கு லோ ப்ரெஷர் ஆயிடுது, ஹை ப்ரெஷர் ஆயிடுது, அதில் அட்டாக் வந்துடுது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க என் அன்பு பிள்ளைகளே. ஆனால் உங்களே என்னையும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்கள் நடுவில் வியாதியோடு போராடி கொண்டு இருக்கீங்களா? பிரச்சனையோடு போராடி கொண்டு இருக்கீங்களா? உங்கள் நடுவில் தான் அவர் என்ன சொல்கிறாரு? சமாதானம் என்று சொல்கிறார். வேதாகமத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பார்க்கும்போது நம்ம பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்க்கலாம். அந்த மகளுக்கும் அந்த பெரும்பாடு ஒரு கொடிய வியாதி. பெண்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு தாங்க முடியாத போராட்டம், ஒரு வியாதி தான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் ஆண்டவரை தேடி வந்தார்கள். ஆண்டவரை தேடி வந்தார்கள். தேடி வந்ததுனால தான் ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்க. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். நீ சமாதானத்தோடே போ அப்படின்னு சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, அந்த நிமிஷமே அவள் உதிரம் நின்றது. என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட பற்பல விதமான பலவீனத்தோடு இருக்கீங்களா? என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்தான். ஒருவேளை பெரிய ஒரு ஐஸ்வர்யவானா கூட இருந்திருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஆனால் ஆண்டவரை தேடி வந்தான். அதனால தான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரை தேடும் போது உங்கள் வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார், சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார், ஆறுதலை தருகிறவராக இருக்கிறார், விடுதலை தருகிறவராக இருக்கிறார். எந்த காரியத்தில் இன்னும் என்னுடைய பிள்ளையின் காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களோ, அந்த காரியத்திலையும் அவர் சமாதானம் தருகிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. இந்த மாதத்தின் இறுதி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒருவேளை உங்கள் கல்வியாண்டை நீங்கள் முடிக்க வைத்திருக்கீங்க, அநேகர் ஆசிரியர்கள் இருக்கீங்க. ஏசப்பா கிருபையா இந்த கல்வியாண்டை முடிக்க வைத்தார். அதற்கு ஏசப்பாவுக்கு குடும்பமாக நன்றி சொல்லுங்கள். குடும்பமாக உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். உங்களுக்கு சமாதானத்தை தந்தார, சமாதானத்தோடு இந்த கல்வியாண்டை முடிக்க உதவி செய்தார, படிக்கிற பிள்ளைகள் தேர்வெழுத உதவி செய்தார, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. சீஷர்கள் நடுவிலே சமாதானத்தை கூர்னீங்க ராஜா. அதுவும் அவர்கள் நடுவில் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீங்க ஐயா. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு ராஜா எங்களையும் பார்த்து சமாதானம் என்று சொல்கிறீங்க ஐயா. இந்த நாளில் சமாதானத்தை இழந்து தவிக்கிற மகனே, மகளே, குடும்பத்தில் வியாதியோடு, பற்பல பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு இருக்கிற என் அன்பு மகளே, மகனே, நீ யாரா இருந்தாலும் ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு கடந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறான். இந்த நாளிலேயும் கூட உயிர்த்தெழுந்த இயேசு கடந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் உயிர் பெற செய்கிறார், விடுதலை பெற செய்கிறார், அற்புதம் பெற செய்கிறார், அதிசயத்தை காணப்பண்ண செய்கிறார். தொடர்ந்து வழி நடத்துங்க. புதிய மாதம் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் முழுது நடத்தின அன்பு ரட்சகர் வரப்போகிற நாட்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.